ஓ! ஓ! எல்லாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் எனக்கு லேசா இருக்கும். நான் கதைக்கிற எல்லாருக்கும் கேட்கும் அப்பதான். சரியா? சரி. இப்ப சிங்களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினைச்சொல்லும் கதைக்கிற மொழியில கடைசியில நவா அண்டு முடியும். சரியா? கடைசியில நவா அண்டு முடியும். இப்ப சொல்றதுக்கு சொல்றதுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது கியனவா. சொல்றதுக்கு என்ன சொல்றது? கி ய ந வா. கியனவா. இப்ப இந்த இடத்துல இந்த கடைசில இருக்கிற வா இருக்கு தானே? இந்த கடைசில இருக்கிற வா வந்து இன், இல், ஈ, இர்கள் அப்படி முடியும். விளங்குதா? விளங்கலையா? அதாவது இப்ப நாங்க இப்படி வச்சுக்கொள்வோமே. அவன், அவள், அவர். இது 3யும் எடுத்துக்கொள்ளும். சரியா? அவன், அவள், அவர்ன்றத எடுத்துக்கொள்ளும். முதல்ல தமிழ விளங்கிக் கொள்ளணும். அவள், அவன், அவர். இது 3ம் இருக்குது. இப்ப இது 3லயும் சொல்றத நாங்க எடுத்துக்கொண்டால் அவன் சொல்கிறான் என்று முடியும். கடைசியில் என்ன எழுத்து வந்திருக்குது? இன்னெண்டு வந்திருக்குது. சொல்கிறான் என்று வருமா? அவர் சொல்கிறாள் என்று வருமா? அவர் சொல்கிறார் என்று வருமா? அவன் சொல்கிறான்னு தான் முடியும் சார். அவர் அவன் சொல்கிறான். அவர் என்று ஆரம்பிச்சா எப்படி வரும்? அவர் சொல்கிறார். சொல்கிறார். இர் என்று முடியுது. அப்ப அவள் என்று ஆரம்பிச்சா சொல்கிறார்கள். இல்ல முடியும். சொல்கிறாள். சொல்கிறாள் இல்ல முடியுது. இப்ப இந்த இல் இன் இர் வந்துச்சு தானே கடைசியில. இதுதான் சிங்களத்துல வா வினைச்சொல் இல்லையா? எல்லாத்துலயும் எடுக்க கூடாது. வினைச்சொல்லுல வா ஆண்டு வருது. அதாவது ஒரு வினைச்சொல் இருக்கு தானே. வினைச்சொல்கள் சொல்றது, செய்யறது, பாக்குறது, தூங்குறது, எழும்புறது, நடக்கிறது, கிழிக்கிறது, ஒட்டுறது, அழிக்கிறது, எழுதுறது, பாக்குறது எல்லாத்துக்கும் கடைசியில இருக்கிற இந்த இர் இல் என்று முடிகிற எல்லாமே முன்னுக்கு நாங்க யார தொடக்கமாக நாங்க ஒருத்தரை ஆரம்பிப்போமே. அவன் விளையாடுகிறான், அவள் பார்க்கிறாள். அப்ப அவள் ஆரம்பிச்சா பார்வைக்கு இல்லுன்னு முடிஞ்சிருக்கு, பார்க்கிறாள்னு முடிஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்ன்றதுதான் வினை, கிரன்றது செயல், இல்லுன்றது நபர். விளங்கிட்டா? ஸ்கூல்ல நமக்கு அப்படி படிச்சு தரலனே, நமக்கு செய்கிறாள் விளங்குது தானே. இப்ப நீ சாப்பிடுகிறாய் என்று சொன்னா நீண்டா இன் சக ஈ நீ. விளங்கிட்டா? நீ அப்ப ஈ தான் கடைசியில வருது. நீ சாப்பிடுன்றது வினை, கிர என்றது செயல், ஈ என்றது அது ஒரு நபரை முன்னுக்கு வந்த ஆளை குறிக்குது. விளங்கிட்டா? அவர் அவர் என்று ஆரம்பிச்சா சாப்பிடு வினை, கிர செயல், இர் அது ஒரு நபர் முன்னுக்கு இருக்கிறவர். அவர் என்று ஆரம்பிச்சதுனால இர்ன்னு முடிஞ்சிருக்குது. இப்படித்தான் சாப்பிடுகிறார், பார்க்கிறார், ஓடுகிறார், நடக்கிறார், எடுக்கிறார், கொடுக்கிறார், வாங்குகிறார், இந்த மாதிரி எல்லாம் வருது. அத்திகா பாசித் சரியான சவுண்ட். சரியா? அந்த 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 மாதிரி வருது. அவள் என்று ஆரம்பிச்சா சாப்பிடுகிறாள், பார்க்கிறாள், ஓடுகிறாள், நடக்கிறாள். முதல்ல நம்மட மொழியை நாம நல்லா தெரிஞ்சிருந்தா மத்த மொழியை டக்குன்னு புரியலாம். சரியா? நம்மள மொழியில நம்ம வேற்றுமைகள், அதுல ஒற்றுமைகள் இதெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் இந்த கிரண்டு ஒன்று வருதானே. சாப்பிடுகிற ஆள், சாப்பிடுகிற ஆண் சாப்பிடுகிறான், சாப்பிடுகிற ஆய் சாப்பிடுகிறாய், அப்படித்தானே வருது. இந்த கிர 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 கிரண்டு வரதான் ந சிங்களத்துல வருது. விளங்கிட்டா? விளங்குதா? ரைட். அப்ப கனவாவுல சாப்பிடு என்ன, கிர என்ன, நபர் என்ன சொல்லுங்க பாபம். சாப்பிடுகிறாய் இல்லையா? இல்ல அவன் கனவா சிங்களத்துல கொஞ்சம் இருங்களேன். கனவா ஒன்று இருக்குது. கனவாண்டா சாப்பிடுறத சொல்லுது. இது ஒரு நபரோ இல்லை எல்லாரையும் குறிக்கும். இது இந்த இடத்துல யாரு வேணாலும் வரலாம். சரியா? இப்ப இதுல கிர என்றது எது, நபரை குறிக்கிறது எது, சாப்பிடுன்னு சொல்றது எது சொல்லுங்க அப்போ. கனங்கிறது அந்த செயலை குறிக்குது.
இல்ல 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 சரி, இல்ல பேசுறது விளங்க மாட்டேங்குது. என்னது விளங்குது இல்லையா? சாப்பிடு. இல்ல நீங்க எப்படி கேக்குறீங்க, அந்த என்ன விதத்துல கேக்குறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. நான் சொன்னது விளங்கிச்சா? முதலாவது தமிழ சரி, விளங்கணும். ஓகே சார். கிளியர் சிங்களம் இல்ல. கிளியர். முதல் விளங்க வேண்டிய சிங்களம் இல்ல. முதலாவது விளங்க வேண்டியது தமிழ். தமிழ்ல தமிழ்ல நீங்க எழுதுங்களேன். அவன், அவள், அவர் 3 எழுதுங்க. எழுதுங்க. ஒன்றுக்கு கீழ ஒன்று எழுதுங்க. அவன், அவர், அவள் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓ, என்னன்னு எழுதிருக்கீங்க? அவன், அவள், அவர். சரி. இப்ப முதலாவது அவனுக்கு பக்கத்துல சக ஓடுன்னு போடுங்க. ஓ. சக ஓடு. சரியா? ஓகே. ரெண்டாவது என்ன இருக்கு? ஓகே சார். அவர். அவள். அவள் சக பாடு. ஓகே. அதுக்கு ஓகே பிறகு சார். அவர். அவர். அவர் சக மூடு. ஏ? மூடு மூடு மூடு. ஓகே. ஓகே சார். சரி. இப்ப எல்லாம் டூல முடிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? ஓ. அந்த ஓ சார். டூக்கு பக்கத்துல சக எல்லாம் போட்டுட்டு வாங்க. ஒன்று கீழே ஒன்றா போட்டு வாங்க. அந்த ஓடு பாடு மூடு எல்லாத்துக்கும் சக போடுங்க. சரி. பக்கத்துல போட்டாச்சா? ஓ. அதுக்கு பிறகு கீனாரானா போடுங்க. ஓ. ஓ சரியா? போட்டாச்சு. அதுக்கு பிறகு சக இல்ன்னு போடுங்க. இல்ல போடுங்களேன். அப்படியே போடுங்களேன். சக இல் என்று போடுங்க. ஓகே. இப்ப முதலாவது இருக்கிறது வாசித். அவள் ஓடுகிறாள். அவன் ஓடுகிறான். எங்க அவனோட பாத்தீங்களா? நீங்க செய்யல. நான் சொன்னதை செய்யல நீங்க. ஓடுகிறான் இன்னல்லோ ஓடுகிறான். நான் எல்லாத்துக்கும் இல் தான் போட சொன்னேன். அவன் ஓடுகிறாள். அவன் ஓடுகிறாள். நான் சொன்னதை செஞ்சா தான் தெரியும் உங்களுக்கு. இல்லாட்டி தெரியாது. கஷ்டம். சரி, அடுத்து மூன்றாவது. அவர் மூடுகிறாள். அவர் மூடுகிறாள். அவர் மூடுகிறாள். ஓ, இது சரியா? பிழை. ஏன் பிழை? அவர்ந்து வந்து அந்த பெண்பால்ல வந்து முடிஞ்சு. இருங்க கொஞ்சம் பாசித் சொல்லுங்க. அவர் வந்தா கடைசியில இவன் வரணும் சார். இவன் இருங்களேன் விஷயம் இருங்களேன். பாசித்துக்கு விளங்கப்படுத்தும் ஃபர்ஸ்ட். பாசித் சொல்லுங்க. சரி, இப்ப அவர் மூடுகிறார்னு வரணும். ஏன் இருந்து வரணும்? காரணம் என்ன? அவர் வருது. இப்படி அவர்ந்து தானே வந்திக்குது. ஆனா ஓ, அதுல இப்ப பன்மையில முடியாது. அவர்ந்து சொல்ல அவர் இப்ப நீங்க இருக்கிறீங்க. அவர்ந்து தானே அவர் சொல்றது. ஓ, அவர்ந்து வந்தா அவர் மூடுகிறார்னு தானே வரும். ஓ, ஏன் இர்ரன்ன வந்தது காரணம் என்ன? இர்ரன்ன வந்தது காரணம் என்ன? அவருக்கு அவர்ல இர்வந்திக்கு லாஸ்ட் மிர் முடியணும் சார். இருங்களேன். முதல்ல பாசித் தான் டவுட் கேட்ட. பாசித்துக்கு தான் முதல்ல விளங்கப்படுத்தணும். மத்தவங்க அப்படியே இருங்க. மத்தவங்க படிங்க. மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் படிங்க. சொல்லுங்க பாசித், என்ன காரணம்? சரி, இப்ப அவர் அரவு வந்திலையும் தான் வரணும். இர்ரன்ன தான் வரணும். சரி, அப்ப ரெண்டாவது இருக்கிறது வாசிங்க. அவள் பாடுகிறாள். அது சரியா? அவள் பாடுகிறாள் சரிதானே? சரி, அப்ப முதலாவது இருக்கிறது அதுவும் பிள்ளை. அவன் ஓடுகிறாள். நீ ஓடுகிறாள் இருக்கு. அப்ப சரி செய்யுங்க. அப்ப வெட்டி போட்டு அவன் ஓடுகிறான். அந்த இல் இன்னா மாறும். அதான். இப்ப கடைசியில இருக்கிற சகைக்கு முன்னால என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? சகைக்கு முன்னால ஹிர ஈக்குது. இல்ல சகைக்கு பக்கத்துல கடைசியில இருக்கிற எழுத்து. முன்னுக்கு நீங்க சொன்ன மாதிரி இல்லி.
இல்ல அங்க பேரை சொல்லல நான். ஆக கடைசியில போட்டிருக்கிற எழுத்தெல்லாம் சொல்லுங்க. ஆக கடைசியில வந்திருக்கிற சஹாக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து. இல். இல். இல் மட்டும்தானா? அதுக்கு முன்னாடி பிளஸ் இல்ல இல்ல 3ஐயும் சொல்றேன். 3 வரியிலையும் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து. 3ல இல் சரி இருக்குது. இப்ப நான் சரி செய்ய சொன்னனே. சரி செஞ்சா அவர் கடைசிக்கு இரு வரும், மேலுள்ளது இல் சரி, மேல ஆக முதலாக இன் வரும். இப்ப சரி அந்த எழுத்தெல்லாம் சொல்லுங்களேன். என்னென்ன எழுத்துண்டு? இல் இர். இன் இல் இர் அப்படி வந்திருக்கு. அப்படியா? இது தமிழ்ல தான் இந்த பிரச்சனை. சிங்களாக்கள் தமிழ் படிக்கும் போது தலைய குழப்பும். என்னடா இது இரு வருது ஒன்றுக்கு இல்லு வருது ஒன்றுக்கு அப்படி வருதுன்னு கஷ்டம் அவங்களுக்கு. விளைஞ்சா இப்ப நாம சிங்களத்தை கஷ்டம் பார்க்கணும். அத மாதிரி சிங்களாக்களுக்கு தமிழ் படிக்கும் போது இந்த கஷ்டம் இருக்கு. ஆனா சிங்களம் படிக்கிற நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இந்த இல்லு இன்னு இரு இதெல்லாம் வந்துட்டு வா 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 வான்னு வரும். விளங்கிட்டா? ஓகே சரியா? அது வா. இப்ப இந்த கடைசி எழுத்துல குத்து வச்ச எழுத்துக்கு பக்கத்துல சக இருக்கு. சகைக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? கிரை இருக்குது. கிரை இருக்குது. ரெண்டாவதுல என்ன இருக்குது? ஓடு பாடு மூடு. இல்ல 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 நான் சொல்றேன். ரெண்டாவது வரியில என்ன இருக்குது? அந்த இடத்துக்குள்ள கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு கிரை தான் இருக்குது. மூன்றாவதுல கிரை. இப்ப கிர 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 கிரன்னு தமிழ்ல இருக்குதானே. இது வினைச்சொல் எல்லாத்துக்கும் தமிழ்ல கிர கிரன்னு வரும். விளங்கிட்டா? எல்லாத்துக்கும் கிர 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 கிரன்னு வரும். சரியா? அப்ப அந்த கிரதான் சிங்களத்துல நான். விளங்குதா? இப்ப கிரால்டா சிங்களத்துல என்ன? நவா. கிரான்டா என்ன? இப்ப நவா. கிராருண்டா நவா. இது ஒருமை பன்மை பேதம் இல்லாம ஆண்பால் பெண்பால் பேதம் இல்லாம எல்லாத்துக்கும் இப்படியேதான் வரும். அப்ப கிரார்கள் வந்தா எப்படி வரும்? நவான் தான் வரும். அதேதான் நவான்னு தான் வரும். அப்ப கனவா என்ற சொல்லல கனவாண்டா சாப்பிடுறதுக்கு சொல்றது. இதுல எது நபரை குறிக்குது, எது செயலை குறிக்குது, எது சாப்பிடுன்ற வினைய குறிக்குது? சொல்லுங்க பாப்போம். இது சொல்லுங்களேன். நான் செயலை குறிக்குது. சரி. வா பன்மை ஒருமை அதை குறிக்குது. இது கடைசியில வர்றது அதுதான் நபரை குறிக்குது. நபர் நபர் நபர்கள் யாருன்றத குறிக்குது. ஓகே. அதுக்கு பிறகு சாப்பிட வேண்டியதை குறிக்குது. அப்ப கனவா. ஏன் கனவான்னு சொல்றீங்க? நீங்க இன்னும் சரியா செய்யல. இன்னும் சரியா செய்யல. சாப்பிடுன்றது எதை குறிக்குது? சாப்பிடுறது சாப்பாடு இருக்குது. சாப்பாடு எதை குறிக்குது? காவத்தான் குறிக்குது. ஏன் கணன்னு சொல்ற? கணண்டா காது. அதான் சொன்னேன் காண்டு. நீங்க கணண்டீங்களே. கணண்டால் காது. காண்டா தான் சாப்பிடு. சரி. இப்ப பொனவாவுல எது குடி, எது செயல், எது நபர்? குடி போ. நே நபர். வாசல். நே நபரா? நே வந்து கிரை. வா வந்து செயல். என்ன? வந்து செயல், வா வந்து நபர். நபர் யா வா. வாதான் நபர். இதை இன்னும் விளங்கலன்னு சொன்னா மறுபடியும் நான் வாசித் எனக்கு சொல்லுங்க. அப்போ வாசித் சொல்லுங்க. துவனவா இது ஓடுறத குறிக்கும். துவனவாண்டா ஓடுவதை குறிக்கிறது. இப்ப இதுல ஓடுறது எது?
செயல் எது, நபர் எது? சரி வா சரி நபர் ம் அஹ், துவ து ஓடுறது வன செயலை குறிக்குதா? வன செயல் குறிக்காது. நான் தான் அழகா சொன்னேன். வனன்னு நான் எப்பயாவது படிச்சிருந்தேனா உங்களுக்கு? துவ அது முன்னுக்குள்ள ரெண்டும் சேர்க்கும். நே 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 கிரை நே செயல். நேதான் செயல். துவன்றதுதான் ஓடு. செயல் துவ ஓடு வாழ. விளங்குதா? விளங்குதா? நீங்க இப்ப நான் சொல்றத நீங்க புடிச்சிட்டீங்கடா. நான் சொல்றத புடிச்சிட்டீங்கடா. உங்களுக்கு வினைச்சொல் மாத்துறதுக்கு லேசு. சரியா? வாய்ப்பாடு. வினைச்சொல்ல மாத்துறது லேசு உங்களுக்கு. சரி, இப்ப சொல்லுங்க. நகினவா. நகினவாண்டா ஏறுறத குறிக்கும். இதுல நபர் எது, செயல் எது, ஏறுறது எது? ஏறக்கூடிய வினை எது? யாரு சொல்றது? பாசித். சரி நகினவா நே செயலை குறிக்குது. நகி ஏற ஏற சொல்லுது. வா நபரை குறிக்குது. நபரை குறிக்குது. சரி, கதாகரணவாவுல கதாகரணவாண்டா கதைக்கிறத குறிக்கும். இப்ப இந்த கதாகரணவாவுல எது செயல், எது நபர், எது வினை? யாரு சொல்றது? கதாக்கர கதைக்கிறத சொல்லுது. நே செயல சொல்லுது. வா நபரை சொல்லுது. கோட்டான கோடி நன்றி ஏசப்பா. ஏன் ஏசப்பான்னு சொல்றீங்க? அல்லான்னு சொல்லுங்களேன். அல்லாஹ் கோவிப்பேர், அல்லாஹ் கோவிப்பேர். மாட்டாரு. உங்களுக்கு கூடி விளங்குது, விளங்க மாட்டீங்க. ஏசப்படத்தான் மன்னிச்சு விடுவார். அதுக்குதான் பாவம் மன்னிச்சு விடுவார். அல்லாஹ் கோவிப்பேர். அது கரெக்டா சொல்றாரு. அப்படி அல்லாஹ் சாவு போட்டுருவார். பாத்தீங்களா பாசித், எனக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குண்டு. சரி, சப்போர்ட் பண்ண இல்ல, அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. இதுல தண்ணிக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? இப்ப கழுவுறதுக்கு சிங்களத்துல சொல்றது ஹோதனவா. ஹோதனவா. சரியா? இப்ப குடிக்கிறதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? போனவா. இப்ப 2 டேப் இருக்கு. ஒன்றுல கழுவுற தண்ணி இருக்கு, இன்னொன்றுல குடிக்கிற தண்ணி இருக்கு. இப்ப சிங்களத்துல சொல்லுங்க அப்போ. இது மே, இதுண்டா மே. இது கழுவுற தண்ணி, இது குடிக்கிற தண்ணி. சொல்லுங்க அப்போ பாசித். மே வத்துர டேப், மே போனவா டேப். என்ன விளங்கல? மே பைப்பே போனவா டேப். இல்ல சத்தம்டா. மத்த யாருமே அமைதியா இருங்க. பாசித் மட்டும் விட சொல்லுங்க. மத்தவங்க தெரியாதவங்க அதை கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க அப்போ பாசித், சொல்லுங்க அப்போ. ரொம்ப கதைக்க தேவையில்ல. டெப்பெல்லாம் நான் சொல்லல. 2 டெப் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், காட்டிட்டேன். இது குடிக்கிற தண்ணி, இது கழுவுற தண்ணி. இவ்வளவுதான் சொல்லுங்க. சொல்லுங்க அப்போ. சரி, கழுவுறதுக்கு என்ன? ஹோதனவா. ஹோதனவா. மே பொண்ட மே போனவா மே ஹோதனவா அப்படி வருமா? சரி பிள்ளையா. இது கழுவுற தண்ணி, இது குடிக்கிற தண்ணி. அவ்வளவுதான் சொல்லணும். மே பொண்ட வத்துற, மே பொனவா வத்துற, மே ஹோதனவா வத்துற. இது குடிக்கிறார் தண்ணி, இது கழுவுற ஆள் தண்ணி. அப்படியா? மே பொனவத்துர ஹோதனவத்துர. அதேதான். பொனவத்துர ஹோதனவத்துர. கழுவுகிற தண்ணி, குடிக்கிற தண்ணி. கிரவா நான் சொல்லியிருக்கேன் தானே நான். வா வந்து நபரை குறிக்குது. வா போட்டா நபர் வந்துருவார். அவடத்த யாராவது ஒருத்தர் இருப்பாரு. விளங்கிட்டா? சரி, அடிக்கிறதுக்கு என்ன சொல்றது? கஹனவான்னு சொல்றது.
சரியா? கஹனவா. கஹனவா. இப்ப பந்துக்கு போலேன்னு சொல்றது. சரியா? அடிக்கிற பந்துன்னு சொல்லுங்க அப்போ. அடிக்கிற பந்து எப்படி சொல்றது? கஹன கஹன போல. கஹன போலய. போல. கஹன போலய. போலய. ஓ இப்ப பாக்குறதுக்கு சிக்கலது சொல்றது பலனவா. இப்ப டிவி பாக்குறானே, அப்ப பாக்குற டிவின்னு எப்படி சொல்றது? பலன டிவி. பலன டிவி. இப்ப விளங்குதா? பலன டிவி. பாக்குற டிவி. கிர வந்தா நான் வந்துரும். இப்ப விளங்குதா? ஓகே. நபர் வந்தா வா வந்துரும். இப்ப விளங்கிச்சா? விலேஜ். சரி. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பொனவா இது என்னது? ஒரு 3 வினைச்சொல் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? கனவா, பொனவா, யனவா, தேனவா எழுதி கொள்ளுங்க. கனவா, பொனவா, தேனவா, யனவா. சரி விளங்குது ஆனா சொணங்குது. சொணங்க கூடாது. நீங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறீங்க? கனவா போனவா. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க தெரியுமா? ஒரு பேனாவ இந்த இருக்குதானே, இது ஒரு பேனா, இது கைக்குள்ள அடங்கி எழுதுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பேனா. பேனா எப்படி இப்ப பேனா உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இதை நான் சொல்றேன். பேனா எப்படி தெரியுமா இருக்கும்? பின்னுக்கு ஒரு மூடி இருக்கும், ஒரு குழல் இருக்கும், அதுக்கு பிறகு முன்னுக்கு ஒரு மூடி இருக்கும், அதை கலட்டினா அது மூடி டொப்பன் இருக்கும், இதுக்குள்ளுக்கு ஒரு கூர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பட்டை இருக்கும், பட்டைக்குள்ள நிறைச்சு வச்சிருப்பாங்க மைய, முன்னுக்கு ஒரு போல் இருக்கும், போல் சுத்தத்தான் அது எழுதும். சொல்லும் போது என்ன பெரிய சாமான்டாது, நம்மட வீட்டை விட பெருசா இருக்கும்னு யோசிக்கிறீங்க நீங்க. விளங்கிச்சா? அது ஒரு பேனாண்டு சின்னதா இருக்குன்னு யோசிச்சா அது சின்னதா இருக்கும். இப்ப உதாரணமா நீங்க உங்களோட யாரையோ ஒரு நண்பரோ இல்ல ஒரு சொந்தக்காராக்களோ யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க சொல்றாங்க, எங்கட வீட்டுக்கு பக்கத்துல தண்ணி எல்லாம் நல்ல லேசா, எங்கட வீட்டுக்கு பக்கத்துல தண்ணி நல்ல லேசா இருக்கும், முன்னுக்கு தோட்டம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம், முன்னுக்கு தோட்டம் எல்லாம் செய்திருக்கிறோம், பின்னுக்கு வீடு இருக்குது, எங்கட வீட்டை சுத்தி பூக்கன்றுகள் நாட்டப்பட்டிருக்குது, அதாவது பூங்கன்றுகள் இருக்குதானே, பூங்கன்றுகளை நாட்டி வச்சிருக்கிறோம், பின்னுக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கு, விறகெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பரன் மாதிரி காட்டி வச்சிருக்கோம். இப்படின்னு சொல்லும் போது உங்களோட மனசுக்குள்ள பெரிய ஒரு வீடு அப்படி இமேஜின் ஆகி இருக்கும். சரியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அது 10க்கு 10 இடம். அதுக்குள்ள முன்னுக்கு ஒரு சின்ன இடத்துல நடப்பாதையில மட்டும்தான் தோட்டம் வரிசையில செஞ்சு வச்சிருப்பாங்க. அது பெரிய தோட்டம் எல்லாம் கிடையாது. அப்ப வீட்டை சுத்தி சின்ன சின்ன இடங்கள்ல தான் அந்த பூங்கன்றுகள் நாட்டிருப்பாங்க. இப்படி உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். யாரோ ஒருத்தர் அவர் வீட்டை பத்தியோ இல்ல ஏதாவது ஒன்றை பத்தியோ சொல்லும் போது பெருசா இருக்கும். அப்படியா? அப்படிதான் அப்படிதான் இருக்கு. அப்ப அங்க போய் பார்த்த உடனேதான் நமக்கு ஏமாற்றம் கிடைக்கும். இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படித்தானே? நாம ஒரு பொருள் வாங்கும் போது, ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு பைக் ஒன்று வாங்கணும், இல்ல ஒரு போன் வாங்கணும், போன் எடுத்துக்கொள்ளும், போன் வாங்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், போன் வாங்கணும்னு நினைக்கும் போது, இப்ப புதுசா வாங்க போறீங்க அப்படி நினைக்கும் போது நீங்க நினைக்கிற என்ன தெரியுமா? போன் எடுத்தோன்னு நான் அந்த இடத்த போய் போட்டோ எடுக்கணும், இங்க போய் போட்டோ எடுக்கணும், இதுல இப்படி இன்னாருக்கெல்லாம் நான் மெசேஜ் போடணும், நான் போன் போட்டிருக்கேன் ஒரு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பெருசா எண்ணம் கொண்டு வரும். போன் வாங்கின உடனே இதுக்குள்ள எவ்வளவு செட்டிங் இருக்குடா அப்படின்னு பெருசா விளங்கும். இப்ப உங்களுக்கு அப்படி விளங்குதா? இல்லதானே? போன் வாங்கும் போது அப்படி இருக்கா இல்லையா? இப்ப ஒரு போன் நம்ம கிட்ட இருக்குது, இன்னொரு புதிய போன் அப்டேட் பண்ணும் போது அப்படிதான் இருக்கும். இப்ப பாலன்சர் கார் எடுத்திருக்கார், எடுக்க போக்கல அப்படித்தான் இருக்கு. கார் வாங்கினா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது ஒரு இமேஜின் ஒன்று இருக்கும். சரியா? காருக்குள்ள ஏறி 2 நாள் ஓடும் போது அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் அப்படியே டவுன் ஆயிரும். அப்படியா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி. இப்ப வேற இடங்கள்ல படிச்சு கொடுக்கறது எப்படின்னு சொன்னா, ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த படிச்சு கொடுப்பாங்க. இப்ப நாம தானே உள்ளுக்கு இருக்கிற இடத்துல ஒன்றுண்டா உடைச்சு பாக்குறோம். அப்படி உடைச்சு பார்க்கும்போது பெருசா இருக்கும். பெருசு இல்லது ஒன்று சரியா விளங்கிட்டுண்டா மத்தது லேசு. விளங்கிச்சா? ஆனா நீங்க எவ்வளவுதான் விளங்குற மாதிரி முழுசு முழுசா விளங்குற மாதிரி படிச்சாலும் அது வேலை இல்லை. இப்ப நிலக்கடலை தெரியுமா உங்களுக்கு? நிலக்கடலை இருக்கு, முழுசா இருக்குது, அதை நீங்க விழுங்கிட்டீங்கன்னு சொன்னா நிலக்கடலை சாப்பிட்ட பேர் வந்துடும். அப்படித்தானே? அதை உடைச்சு அந்த பருப்பை எடுத்து அதை கசக்கி அந்த தோலை நீக்கிட்டு அதை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் விளங்கும். விளங்குதா? அப்ப டேஸ்டும் விளங்கும், சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப சாப்பிட்டன், உள்ளுக்கு இருக்கிறத பார்த்தன், அதை ருசிச்சன் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. அப்ப சும்மா முழுங்க கூடாது, அதை ருசிச்சு சாப்பிடணும். விளங்குச்சா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் படிக்கும் போது
அது எப்படி இருக்குன்றது அப்படி அலசி படிச்சா லேசு. முதல் கஷ்டமா தான் இருக்கும், பெருசா விளங்கும். ஆனா சின்ன ஒரு விஷயம், இது சின்ன விஷயம். சரியா? சரி, இப்ப நான் என்னென்ன வினைச்சொல் சொன்னேன்? கனவா, கனவா போனவா கனவா, கனவா போனவா யானவா. கனவா போனவா யானவா மூணா சொல்லி இருக்கிறேன். என்ன மட்டும் சொன்னீங்க கடைசி. தினவாவையும் போட்டுக்கொள்ளுங்க. தினவா தினவா. ம் ஓகே ஓகே சார். போட்டுட்டீங்க. ஓகே சரி, இப்ப இதுல இருக்கிற நம்பர் எல்லாம் வெட்டி வெட்டி சொல்லுங்க பாப்போம். கன போன யன தென. போன யான தென. சரி, இந்த கன பொன யான தினையோட கொட்டைன்றத போடுங்க பாப்போம். கொட்டை சாப்பிடும் போது. இப்ப சொல்லுங்க. போனக்கொட்டை யனக்கொட்டை. யானக்கோட்டை. யானக்கோட்டைன்னா என்ன? போகும்போது. யானக்கோட்டை போகும்போது. கனக்கோட்டை சாப்பிடும்போது. கனக்கோட்டை சாப்பிடும்போது. பொனக்கோட்டை குடிக்கும்போது, குடிக்கும்போது. குடிக்கும்போது. தினக்கோட்டை கொடுக்கும்போது, கொடுக்கும். தரும்போது. இப்ப கமன்ன்றத போட்டுக்கொள்ளுங்க. கமன், கமன் கமன் கமன். கமன் கமன். கமன். மண். இப்ப வாசிங்க பாப்போம். கனகமண். கனகமன் என்னது? ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு. சாப்பிட்டு கொண்டு. யனகமங் போய்கொண்டு. போய்கொண்டு. சரி சரி சரி. இதுதான் சார் டவுட் ஒன்று வந்துச்சு எனக்கு. விலங்கல என்ன என்ன சொன்னீங்க? கனக்கொட்டை சாப்பிடும் போது, அப்படித்தானே? கனக்கோட்டை இல்ல, கனக்கோட்டை. கனகமணம். சரி, கனக்கொட்டை சாப்பிடும் போது. கனக்கொட்டை கமண்டா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, அப்படித்தானே? ஏன் கொட்டை கமன் போடுறீங்க? கொட்டை வராது, அடுத்தது கமன் தான் சொன்னேன். அவ கொட்டையை சேர்க்க தேவையில்லை, அதை நீங்க நீங்க பாத்தீங்களா? ஓவரா பெருசா திங்க் பண்றீங்க பாசித். வெட்டக்கூடாது அத. நீங்க இங்க பாருங்க, நான் 4 வினைச்சொல் ஏன் தெரியுமா தந்த நான்? இப்ப யனகமன் யனக்கொட்டைன்னு சொன்னா போகும்போது, இது போதுன்றத குறிக்குது. விளங்குதா? போகும்போது. விளங்குதா? கனகமங்கன்னு சொன்னா சாப்பிடும், கனக்கொட்டைன்னு சொன்னா சாப்பிடும் போது. ஓகே. இப்ப பொனகமங்கடா குடிக்கும், பொனக்கொட்டைன்னு சொன்னா குடிக்கும் போது. சரி, விளங்குதா? சரி சரி இல்ல, நானா படிக்கிறேன், நீங்க படிக்கணும். இல்ல எழுதுறேன், சொல்லுங்க. எழுதக்கூட, நீங்க ஏன் எழுதுறீங்க? தினக்கமங்கன கொடுக்கும். நீங்க எல்லாத்தையும் அதுக்குள்ள எழுதக்கூடாது பாசித். நீங்க எழுதுறதுதான் பிரச்சனையே. எழுதுனா ஒன்றும் விளங்காது. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதை விளங்குங்க. அதை விளங்கிட்டு அதுக்கு பிறகுதான் எழுதணும். சார் தினக்கமன்னா தந்து கொண்டா அப்படின்னா சார்? தினக்கமங்கன்னு சொன்னா தந்து கொண்டு, சரியா? அல்லது கொடுத்து கொண்டு. தினவாண்டா கொடுக்கிறது தாரது, 2 அர்த்தம் இருக்கு. விளங்கிட்டா? ஓகே. இன்னொன்று விடுறதுன்ற அர்த்தமும் தரும். தினவாவுக்கு விடுறதுன்ற அர்த்தமும் தரும். அது நான் பிறகு படிச்சு தருவேன், சரியா? இப்ப இது 2 அர்த்தம் எடுத்துக்கொள்ளும். கொடுக்கிறது தாரது. அப்ப தினகமங்கன்னு சொன்னா கொடுத்து கொண்டு. விளங்கிட்டா? ஓகே சரி. இப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு போகும்போது டாக்டர் மருந்து கொடுத்து கொண்டிருந்தார். மம ஹாஸ்பிடல் யனக்கோட்டை போகும்போது டாக்டர் பெஹெத் தினகமங் ஹிட்டியா. இப்ப கமன் வந்துச்சா, கொட்டை வந்துச்சா? விளங்குதா? இப்ப வாக்கியம் இப்ப பாத்தீங்களா? அந்த வாக்கியம் சிம்பிள் ஆகுதா இல்லையா? மமன்றது நான், ஹாஸ்பிடல் யனக்கோட்டை. இப்ப லேசா வந்துட்டா. மம ஹாஸ்பிடல் யனக்கோட்டை. நான் ஹாஸ்பிடல் போகும்போது மம் போலீஸ் யனக்கோட்டை. நான் போலீஸுக்கு போகும்போது மம் பாசால் யனக்கோட்டை. நான் பாடசாலைக்கு போகும்போது மம் மார்க்கெட் யனக்கோட்டை. நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது மங் எலியட்டை யனக்கோட்டை. நான் வெளியே போகும்போது மங் எத்துலட்ட எனக்கோட்டை. என்ன வாண்டா வாரதானே எனக்கோட்டை. வரும்போது எவ்வளவு சிம்பிள் ஆகுதுன்னு பாருங்க நீங்க.
விளங்கிச்சா? சரியா? இப்ப கொட்டேண்டா என்ன அர்த்தம்? போது. இது வினை சொல்லுக்கு மட்டும்தானா? வினை சொல்லோட சேர்ந்து வந்தா மட்டும்தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் கொட்டையை கொண்டே சொருவ கூடாது. சரியா? வினை சொல் எல்லாத்துக்கும் மட்டும். எந்த ஒரு வினை சொல் வருதோ எல்லா வினை சொல்லுக்கு பக்கத்திலையும் வாவுக்கு பதிலாக கொட்டையை போட்டீங்கன்றால் அது எல்லாத்துக்கும் போது போதுன்னு அர்த்தம். பொனக்கொட்டை குடிக்கும் போது, தினக்கொட்டை தரும்போது, தினக்கொட்டை கொடுக்கும் போது, யனக்கொட்டை போகும்போது, இன்ன கொட்டை இருக்கும் போது, என்னது கண்ண கொட்டை எடுக்கும் போது, பலன கொட்டை பார்க்கும் போது, ஹொயன கொட்டை தேடும் போது, லியன கொட்டை எழுதும் போது, மகன கொட்டை அழிக்கும் போது, மகன கொட்டை தைக்கும் போது, இரண கொட்டை கிழிக்கும் போது, அளவன கொட்டை ஒட்டும் போது, கஹன கொட்டை அடிக்கும் போது, ஹெரன கொட்டை திரும்பும் போது, எவ்வளவு விஷயம் வருது. சிம்பிள். 15 நிமிஷத்துல விளங்கிட்டா? சின்ன விஷயம். இத பிடிச்சிட்டீங்கன்னா நான் வினைச்சொல் மட்டும்தான் சொல்லணும். நீங்க தான் மாத்தணும் அதை கடகடண்டு. நான் அதை ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா சொல்றது? சரி, சார். இப்ப கமன்ன்றது விளங்கிட்டா? இல்ல சார், கமன் அவர்கள். ஓகே ஓகே. கமன் என்னது சார் அர்த்தம் சொன்னீங்க? கமன்னு சொன்னா கொண்டு. கொண்டு. பொனகமம் குடித்து கொண்டு, யனகமம் போய்கொண்டு. ஒயா கொஹேத நீங்க எங்க? மாம் பஸ்ஸுக்கு யனகமம். நான் பஸ்ல போய்கொண்டு. எனக்கமாங் இன்னே. இன்னே சொல்ல தேவையும் இல்லை சிங்களத்துல. அதெல்லாம் தேவையில்லை. சும்மா நோமலா சொன்னாலே விளங்கிரும். மாம் பஸ்ஸுக்கு யனகமம். மம்மே எனகமம். நான் அந்த வந்து கொண்டிருக்கேன். மம்மே எனகமம். மங்க எதிரே எனகமம். நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த எனக்கமங் அப்படித்தான் சார் டவுட் ஒன்று வந்துச்சு போன கிழமை. இப்ப விளங்கிட்டா? அதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப விளங்கிட்டு. சரி, அடுத்தது தென. என்ன சார்? தென 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 என்ன அர்த்தம்? இடம். இடம் 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 தேனையா சார்? இடம் இடம். தென 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 தென. டிஹெச் வர என்ன சார்? அப்படிதானே? ஓ, அப்ப யன தென என்ன அர்த்தம்? ஓஹோ, போற இடம். போற இடம். என்ன தென? வார இடம். வார இடம். அப்ப யன யன தென? யான யான தென. போற போகிற நேரம் இடம். போகிற இடம். போற போற இடத்துல யன யன தென. யான யான தென. ஓ, யன யன தென கண்ணிப்பா. போற போற இடத்துல எல்லாம் சாப்பிட்டு போட்டு இருக்காது. யன யன தென கதாகரன்னிப்பா. போற போற இடத்துல எல்லாம் கதைக்காத. விளங்கிட்டா? தென இடம். விளங்கிட்டா? சரி, அடுத்தது இன்னொன்னு என்னன்னு சொன்னா விதிக. விதிய விதிக விதிக விதிகண்டா மாதிரி. கண விதிகண்டா என்ன அர்த்தம்? சாப்பிடுற மாதிரி. சாப்பிடுற மாதிரி. மம கண விதிகட்ட கண்ண நான் சாப்பிடுற மாதிரிக்கு சாப்பிடுங்க. மம யன விதிகட்ட யான்னு ஒயா யன விதிரி யான்னு நீங்க போற மாதிரி போங்க. மை யன விதிரி மை யானவா. நான் போற மாதிரி நான் போவேன். அப்படிதான் சொல்றேன். சண்டை பிடிக்கணும் நம்ம இப்ப. ஒயா யன விதிரி அண்ட ஒயா கரண விதிர கரான்னு நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க. மம் பலாகண்ணா போலீஸ் இருக்கல. மம் பலாகண்ணா நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க. நான் போலீஸுக்கு போய் பாத்துக்கோறேன். சண்டையெல்லாம் பிடிக்கிறேன். அப்படி என்ன சண்டை பிடிக்கும். லியன விதிரி லியான்னு ஒயா லியன விதிகட்ட நீங்க எழுதுற மாதிரி எழுதுங்க. என்னதுனாலும் செய்யுங்க. அப்ப விதிகண்டா மாதிரி. விதிகட்ட வந்த மாதிரி கீண்டு அர்த்தம் வந்துடும். சரிதானே? விதிகண்டா மாதிரி. சரிதானே? அப்ப கண விதிக சாப்பிடுற மாதிரி. அவன் சாப்பிடுற மாதிரியே பாரு. சாப்பிடும்போது எப்படி இப்படி எடுத்து அப்படிதான் அவன் சாப்பிடுற மாதிரி பாருண்டா. கணவிதிய பலான்னு. கணவிதிய பலான்னு சிம்பிள். கணவிதிக. அப்ப எல்லா வினை சொல்லுக்கும் விதிகையை கொண்டே சொருவினீங்கன்னா அந்த அர்த்தம் வந்துடும். சரியா? லேசி.
விதிக விதிகட்டன் ஆ? விதிகட்டன்டா அப்ப தமிழ் மீனிங் இருக்கா சொல்லுங்க. மாதிரி 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 நீங்க நீங்க அது அவர் எழுதிட்டு தான் இருக்காரு. அவர் ஒன்றும் விளங்குற மாதிரி இல்ல. எழுதி தள்ளுதான் எழுதையில சரி எழுதி கிழிச்சு விதிக சரி மாதிரி நீங்க கேள்விப்படுறீங்களா இந்த படிச்சு கிழிச்சது போதும்னு சொல்றது தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? சொல்றதெல்லாம் எழுதி 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 வைக்கிற அது ஒண்ணுமே விளங்குறல, கோவத்துல கிழிக்கிற, அதான் படிச்சு கிழிக்கிறன்றது. அப்ப ஒன்றும் விளங்கலன்னு அர்த்தம். நீ படிச்சு கிழிச்சது போதும். ஒன்னும் எழுதையில சரி இப்ப என்னோட பேக் வலை வீசுற அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார், ஆ. அப்படி இல்ல சார். எழுதி தலைமாட்டுக்கு வச்சா பாடம் பெறும் சார். கொஞ்சம் கேளுங்களேன். நான் கேட்டது விதிக மாதிரி விதிகட்டன்னா என்னன்னு தான் கேட்டேன். சரி, தமிழ் விதிக மீனிங் மாதிரி. சரியா? விதி சரி, அடுத்தது விதிகட்டன்னா எப்படி வரும் தமிழ் மீனிங்? அதான் நான் கேட்டேன். மாதிரி மாதிரி. ஐயோ அது விதிக டே போட்டா இக்குண்டு போறாதா, மாதிரிக்குன்னு போவாதா? மாதிரிக்குண்டும் வரும், மாதிரிண்டும் வரும். நான் விட்டு படிச்சு தரல விடுத்து. நீ சொன்னீங்க தானே, நான் சும்மா போட்டு உதாரணம் கேட்பீங்களே, அதுக்காக தான் சொன்னேன் நான். சரியா? ஓகே சரியா? ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா தரம். எனத்தரம். இப்ப இந்த தரத்தை விளங்கி கொள்ளுங்க. தரம்டா என்னன்னு விளங்கி கொள்ளுங்க முதலாவது. இப்ப கானன்னு சொன்னா அது கணக்குன்ற அர்த்தம் தரும், அளவுன்ற அர்த்தமும் தரும். சரியா? இப்ப தரம்னு சொன்னா அது நம்ம கண்ணால காண முடியாது, அது ஒரு அளவை குறிக்கும். சரியா? உங்களோட அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு சொன்னா அந்த அளவை பார்க்க முடியுமா? முடியாது, பார்க்க முடியாது. இப்ப இந்த அளவுக்கு தச்சுத்தாங்கன்னு சொன்னா இந்த அளவை பார்க்க முடியுமா முடியாதா? மேகானட்ட அந்த இடத்துல கான வரும். பார்க்கக்கூடிய இந்த அளவுக்கு கான வரும், பார்க்க முடியாத அந்த அளவுக்கு தரம்ன்றது வரும். அப்ப என்ன தரம்னு சொன்னா போரளவு. போரளவு. போரளவுக்கு போயிட்டு கடைசி 5 அமரணும் அவரு என்ன அப்படிதானே? போரளவு போயிட்டு எழுதுற அளவு எழுதட்டும், எழுதி முடிக்கட்டும். எவ்வளவு எழுதலுமோ அந்த அளவுக்கு எழுதட்டும். அந்த அளவு இருக்கு தானே, அதை நம்ம காண முடியாது, அது ஒரு எந்த அளவுன்னு தெரியாது. அப்ப அது தரம். சரியா? எனத்தரம். அப்ப போற அளவு, எனத்தரம் வார அளவு, பொனத்தரம் குடிக்கிற அளவு, ரைட்டா? கனதரம். கணத்தரம் சாப்பிடுற அளவு சாப்பிடுங்க, கணத்தரம் கண்ணு. அப்ப வேண்டிய அளவு சாப்பிடுங்க. ஓணத்தரம் ஓணமதரம். ஓணத்தரம் ஓணத்தரம். இப்ப விளங்கிட்டா? ஓணத்தரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்து. கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாண வீட்டுல. தரம் அதான் ஓணத்தரம் கண்ணு. வேண்டிய அளவு சாப்பிடுங்க, அந்த அளவு தான் அது தரம். விளங்கிட்டாப்ப? மகுள் கேதரையில சொல்லுவாங்க சார். மகுள் கேதரை மகுள் கேதரையில சொல்லுவாங்களாம். மகுள் கேதரையில சொல்லுவாங்க ஓணத்தரம் கண்ண வேண்டிய அளவு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு. ஓணத்தரம் கண்ண ஓணத்தரம் சல்லிதிலே அண்ணு, வேண்டிய அளவு சாப்பிடுங்க, வேண்டிய அளவு காசு தந்து போங்க. சரி, அடுத்தது கண். கண் கண் கண்ணுண்டா வரைக்கும். கண்ண கங்க கணக்கு இத கொஞ்சம் கூட பிளாக் போர்ட்ல சரி ஒயிட் போர்டு எழுதி காட்டுங்க. ஸ்பெல்லிங் எப்படின்னு விளங்க மாட்டீங்க. கண்ணா உங்கண்ணா போட்ட வருமா? உங்களுக்கு எப்படி கேக்குதோ அப்படி போட்டுக்கொள்ளுங்க. கங் போட்டுக்கொள்ளுங்க. கங் வேற மாதிரி போட்டுவாரு. உங்களுக்கு காதுல எப்படி கேக்குதோ அப்படி போடுங்க. கங்குண்டு போட்டா கங்குண்டு போடுங்க, கண்ணுண்டு போட்டா கண்ணுண்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இப்ப கணக்கு அங்கண்டாயின்னு அர்த்தம் சாப்பிடும் வரைக்குமா சார்? சாப்பிடும் வரைக்கும், சாப்பிடங்காட்டியும், சாப்பிடும் வரைக்கும் சொல்றதானே, அதான் கணக்காங்க என்ன. நான் சாப்பிடும் வரைக்கும் இருங்க, புனக்காங்க என்ன குடிக்கும் வரைக்கும், வத்துரு புனக்காங்க என்ன தண்ணி குடிக்கும் வரைக்கும் இருங்களேன். பஸ் எடுக்காங்க, தண்ணி குடிக்கும் வரைக்கும் இருங்க. வத்துரு புனக்காங்க என்ன தே புனக்காங்க என்ன தே தண்ணி குடிக்கும் வரைக்கும் இருங்க. அந்த வரைக்கும் தான் இந்த கங்.
சரியா? ரைட் சரி வெறும் வரைக்கும் நவீன கங்கடா அவர் ஆ, ஆ, ஆ. ஏறு வரைக்கும் ஓ அது எப்படி வரைக்கும் விளங்கல. ஏறு வரைக்கும் போற பஸ்ல ஏறும் தானே ஓ நகினகம் நகினவா தானே. இப்ப வெனக்காங்க எந்தெந்த இடத்துல சொல்லுவாங்க வெனக்காங்? வெனக்காங்கடா வெனவாண்டா என்ன ஆகுதுன்னு அர்த்தம். வென வெனக்காங் அதத்தான் சொல்றேன். வெனவான்ற வினை சொல்ல இருந்துதான் கங் சேர்ந்திருக்கு. வெனவாண்டா ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப கங்குண்டா வெனக்காங் ஆகும் வரை. ஆகும் வரைக்கும் ஓ அப்ப தெக்க வெனக்காங்க என்ன 2 மணி ஆகும் வரைக்கும் இருங்க. துணை வெனக்காங்க என்ன 3 மணி ஆகும் வரைக்கும் இருங்க. இப்ப விளங்குதா? கங் விளங்குதா? ஓ சார் நிப்பாட்டு படப்போது 5 நிமிஷத்துல. ஏன் அப்பதே 15 நிமிஷத்துக்கு ஆகணும் மெசேஜ் வந்தது நான் சொன்னேன். இதுல 5 மினிட்ஸ் கார்டு. ஓ இதுலயும் டைமிங்ஸ். ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு. யூ ஆர் கால் எண்ட் இன் 5 மினிட்ஸ் இன் கார்டு. அப்பதே எனக்கு 15 மினிட்ஸ் காட்டுது. ஃப்ரீயானது வந்து 5 நிமிஷம் ஒரு மணி நேரம் தானே. இது 1 மணி நேரம் இல்லையே கூட எங்களுக்கு எனக்கு ஒன்றுமே காட்டல. இல்ல 10:36 அப்ப சாரி 9:36 10:36க்கு முடியும் போல அப்படியா? இதுல இதுக்கு வந்து டிடாக்டர் ஹவுஸ் உன்னுடைய